எப்படி சார் இவங்க ஒரு 120 டிரான்ஸ்பார்ட்டா ஒரே ஒரு லைன்மேன் எப்படி பண்ணுவாங்க? ஆள் பற்றாக்குறை சொல்றாரு. இபி வந்து அடிஷ்னலாக ஆள் கொடுப்பாங்க. இபியில் அவங்க சொல்கிற அந்த மீடியம் சைடில் கொஞ்சம் அடிஷ்னல் லைன்மேன்லாம் போடுறதுக்கு ஏற்பாடுகள் வந்து பண்ணுது. இல்லை சார், இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஊரில் இருக்கிறவங்க யாருனாலும் டிரான்ஸ்பார்ட்டில் இறங்கி பழுது பார்க்குறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அவங்க இதில் நான் அந்த கோரிக்கையில் வச்சிருக்கேன், அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. அவங்க அடிபட்டு இறந்து போனாங்கன்னா யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? அவர் தான். இல்லை, அவங்க ஏபிலேருந்தே கூப்பிட்டு போகிறாங்களே, கூட கூப்பிட்டு போகிறாங்கல்ல, ஏறுறவர் தான் பொறுப்பு. அவர் எப்படி ஏறுறது? அவர் இல்லை பயிற்சி பெறாத இபி இல்லாத ஆள் ஒருத்தர் கிட்ட போய் தொடக்கூடாது சார். இபிலேருந்து தான் ஆட்களே கூப்பிட்டு போகிறாங்க. நான் தெளிவாக கேட்டகரிக்கெல்லாம் சொல்கிறேன். மரத்தில் ஏறி கை தொடுறாருன்னா பெரிய ஆபத்து. அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு யார் பொறுப்புன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும். ஏறி தொடுறவர் தான் பொறுப்பு. அவர் உயிருக்கு அவர் தான் பொறுப்பு. இல்லை சார், நாங்கள் வந்து இல்லை தனிப்பட்ட நபர் கூப்பிட்டு போகிறத சொல்லலை சார். இபி பணியாளர்களே அப்படி போட மாட்டாங்க. அப்படி கூப்பிட்டா என்ன சொல்கிறாங்க? அந்த அளவுக்கு இன்கேபபிளாக இருக்கீங்க நீங்கள். ரோட்டில் போகிறவங்களாம் கூப்பிட்டு மரத்தில் ஏறி சொல்கிறாங்க சார். நான் நெக்ஸ்ட் டைம் நான் ஃபோட்டோவோட வரேன் சார். இபி எல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா தப்புங்க. உயிர் ஆபத்துல அப்படி பண்ண வேணாம். நெக்ஸ்ட் டைம் ஃபோட்டோவோட வரேன் சார். அப்படி பண்ண வேணாம். நீங்கள் யாரும் அவர் ஏற சொன்னால் ஏறக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. சரி சார், தேங்க்யூ. சரி.